ஹலோ வியூவர்ஸ், சற்று முன்பு நமக்கு கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபல பாடகி ஜானகி அவங்க பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ இந்த செய்தி கேட்டதுலேருந்தே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே துயரம் அடைஞ்சிருக்காங்க. இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்துலையா இருக்கட்டும், மற்ற நேரங்களில் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறந்தது என்னதான் வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு வயது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 88 வயசாயிடுச்சு. வயது மூப்பு காரணமாக இறந்திருந்தாலும் இவங்க ஒரு சில ஆண்டுகள், ஒரு 7 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கே வராமல் ரொம்பவே தனிமையாக இருந்திருக்காங்க. அப்படி என்ன தான் நடந்தது, அதுதான் எங்களுடைய இறப்புக்கு காரணமாக அப்படிங்கிற மாதிரி பல முக்கியமான தகவல்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜானகி அவர்களோட பாட்டு பிடிக்குன்னா எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இவங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ ஆந்திரா மாநிலம் தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த ஊர். ஆந்திரா மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தில் பல்லேப்பட்லா அப்படிங்கிற கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி தான் இவங்க பார்த்திங்கன்னா பிறந்திருக்காங்க. தனது 3 வயது முதல் பாடல்கள் பாடி வரும் இவர் 17 மொழிகளில் 40,000த்திற்கும் அதிகமான பாடல்கள் பார்த்திங்கன்னா பாடியிருக்காங்க. நடிகை ஸ்ரீதேவிக்கு மட்டும் 5 மொழிகளில் பின்னணி பாடியுள்ள இவர் 5 தலைமுறை கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்துள்ளார். சிங்காரவேலனே தேவா பாடலின் மூலம் ஜானகியின் புகழெங்கும் பரவியது. இந்த பாடலை தொடர்ந்து எக்கச்சக்கமான பாடல் வாய்ப்புகள் இவருக்கு குவிந்த வண்ணம் இருந்தது. இளையராஜாவின் இசையில் எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ளார் ஜானகி. இளையராஜா, MS.V.R. ரகுமான், அனிருத் என அன்று தொடங்கி இன்றைய தலைமுறை இசையமைப்பாளர் வரை பாடியுள்ளார். 1959ஆம் ஆண்டு ராம் பிரசாத் என்பவரை மணந்த ஜானகிக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரே மகன் மட்டுமே. அவரும் இந்த வருட தொடக்கத்தில் காலமானார். மகன் காலமான ஒரு சில மாதங்களிலேயே தற்போது ஜானகியின் மறைவு சினிமா உலகையை கவலையில் பார்த்திங்கன்னா ஆழ்த்தியுள்ளது. மைசூரில் குடும்பத்துடன் தங்கியிருந்த நிலையில் ஜானகியின் உயிர் பிரிந்தது. ஜானகியின் மறைவை அவரது பேத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மகன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் தான் இறந்துருக்காங்க. அதுலேருந்தே பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப மன உளைச்சலில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, உலக புகழ்பெற்ற இவங்க ரொம்பவே புகழ்பெற்று தானே இருக்காங்க. இதுவரை பார்த்திங்கன்னா கடைசியாக பாடி 7 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அப்படி அவங்க பாடாமல் இருக்கிறதுக்கு கூட என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 17 மொழிகள்ங்க. கிட்டத்தட்ட ஒரு மொழி 2 மொழி இல்லை, 17 மொழிகளில் 48,000 பாடல்களை பாடி தன்னுடைய குரல் வளத்தால் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இவங்க ஈர்த்தவங்க தான். ரொம்பவே பிரபலமானவங்க. இவங்களை பிடிக்காதவங்கன்னு இருக்கவே முடியாது. அன்று முதல் இன்று வரை கடைசியாக இவங்க பாடின பாடல் வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இவங்க பாடல் ரொம்பவே பிடிக்கும். பாடலின் மூலம் நிறைய பாடல்கள் இன்றைய ஜென்ரேஷன் 20K கிட்ஸ் கூட பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. தென்னிந்தியாவோட நைட்டிங்கேல் என்றழைக்கப்படும் ஜானகி 6 வயது குழந்தை 60 வயது கிழவன் என தனது குரலில் வித்தியாசம் காட்டி கூட பாடக்கூடிய ஒரு திறமை கொண்டவருங்க. கண்ணா நீ எங்கே, வாவா நீ எங்கே என்ற பாடலில் 2 வயது குழந்தை பாடும் குரல் போலவும், காதலின் தீபம் ஒன்று பாடலில் இளம்பெண்ணாய் போன்ற குரலிலும், தனது இளம் வயதில் உதிரிப்பூக்கள் படத்தில் முதியவர் குரலில் பாடி அசத்தியிருந்தார் பாடகி ஜானகி. வசீகர குரலின் மூலம் மாயாஜாலம் செய்த இவர் 4 முறை தேசிய விருதை தட்டி சென்றவர். 2 தமிழ் பாடல்களையும், ஒரு மலையாளம் மற்றும் ஒரு தெலுங்கு பாடல் என 4 முறை தேசிய விருதையும் வென்றுள்ளார். இவருக்கு இதுவரை பார்த்திங்கன்னா 32 விருதுகள் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. மைசூர் பல்கலைக்கழகம் இவருக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் பட்டம் கொடுத்தும் கௌரவிச்சிருக்காங்க. மேலும் 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு கொடுத்த பத்மபூஷன் விருதை பார்த்திங்கன்னா இவங்க புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ 1959ஆம் ஆண்டு ராம் பிரசாத் என்பவரை மணந்தார். ஜானகியின் இசை பயணத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த இவர் 1997ஆம் ஆண்டு மறைந்தார். இவர்களுக்கு முரளி கிருஷ்ணா என்ற ஒரே மகனும் உள்ளார். அவங்க இறப்பதற்கு முன்னாடி முரளி கிருஷ்ணா அவங்களும் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில். அவங்க இறப்பதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் வசித்து வந்திருக்காங்க. ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இவங்களுக்கு 2 மகள் இருக்காங்க. முரளி கிருஷ்ணா இருக்கார்ல, அவர் இறந்துட்டார் இவங்களுடைய பையன். அப்போனா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பேத்தி இருக்காங்க. முரளி கிருஷ்ணாவுக்கு 2 மகள்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் மூலமாக இவங்க எல்லாரையுமே கவர்ந்திருக்காங்க. திறமையான கலைஞர்களை ஊக்குவிப்பதில் சிறந்து விளங்கும் ஜானகி, திறமை இருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக நாம் மட்டுமே பாடி புகழையும் பணத்தையும் சம்பாதித்து கொண்டே இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை. வருங்கால சந்ததியினருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிருக்காங்க. யாரும் என்னை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறை சொல்வதற்கு முன் என் வருங்கால தலைமுறை புகழ் பெற வேண்டும் என நான் அமைதியாக இசைத்துறையில் இருந்து ஓய்வு பெற்று கொண்டேன் என்று ஜானகியை
நேர்காணல் ஒன்றில் கூறியது பலரையும் ரொம்பவே நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இவர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா, தனுஷ் அவர்கள் நடித்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் வந்து அம்மா அம்மா என்ற பாடலை பாடியிருப்பாங்க. அந்த பாடல் இன்றளவும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆகுது அந்த பாடல் பாடி கூட. அதுக்கப்புறம் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாடல் பயங்கர ஃபேமஸாக தான் இருக்குது. இன்றைக்கும் எல்லாரும் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா, கேட்டு ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தோட ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் தளபதி சிஎம் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும், இன்னொரு பக்கம் அஜித் அவர்களோட தாயார் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தோட ஆரம்பத்தில், அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு போன மாதம் சொல்லலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அஜித் அவர்களோட தாயார் வந்து இறந்துருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அது முடிஞ்சு அடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் வந்து இறந்துருந்தார். இயக்குனர் சிகரம்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் இறந்துருந்தார். ஸோ அவங்களுடைய படங்களில் கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு ஓயறதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா, பாக்யராஜ் அவர்கள் வந்து இறந்துருந்தாங்க. ஸோ பாக்யராஜ் இறப்பு செய்தி வந்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. ஸோ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஜானகி அவர்கள் இறந்தது வந்து திரைத்துறையினர் வந்து அத்தனை பேரையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வரைக்கும் திரைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு சிலர் வந்து ரொம்பவே நெருக்கமாக இருப்பாங்க. ஒரு சிலரோட இறப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் ஏற்றுக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து டக்குன்னு இறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன் குறிப்பாக சொல்லணுன்னா, தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. நம்ம எந்த ஒரு திரைத்துறையாக இருந்தாலும் திறமையானவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி புனித் ராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா, கன்னடா சினிமாவில் இருந்திருப்பார். அவர் இறந்திருப்பார். அவர் திடீர்னு மாரடைப்பால் இறந்து அந்த கடைசியாக ஒரு வீடியோலாம் வந்திருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அது பார்த்தப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே சோகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப பாதித்த விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஸ்ரீதேவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமே ஆயிருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீதேவி அவங்க இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விவேக் அவர்கள் வந்து ரொம்பவே அவருடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சு வச்சது. டக்குன்னு நல்லா இருந்தார், டக்குன்னு இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தில் விவேக் அவர்களும் வந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. பாடகி இன்னும் இப்போ ஜானகி இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, சித்ரா, சின்னத்திரை நடிகை சித்ரா அவர்கள் இருந்தது. ரோபோ சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாங்க. இவங்களாம் அந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகள் சொல்லலாம். இந்த ஒரு 5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு சிலர் பெரியவங்க நல்லா வயசானவங்களாக இருந்தாலும், ஒரு சிலர் சின்ன சின்ன வயசுல இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேமஸ் ஆனவங்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இறந்த செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா, பல பேர் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. ஸோ நீங்கள் ஜானகி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய கலையை பாராட்டுறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஆர்ஐபி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அஞ்சலி செலுத்தின மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட பாடலை நம்ம தினம் தினம் கேட்குறோம். கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு அஞ்சலி நம்ம செலுத்தியே ஆகணும். நன்றி, வணக்கம்.